நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 28/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 5:58. திதி இரவு 11:06 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இரவு 11:24 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாம யோகம் இரவு 9:40 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாக்கியம். கரணம் இரவு 11:06 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 11:24 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 11:24 வரை அஸ்தம், பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் திங்கட்கிழமை. சிவபெருமான் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இன்னைக்கு செய்யலாம். கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, பச்சை கற்பூரம் கொஞ்சம் வைங்க, அது கூட 5 ஏலக்காய் வைங்க, ஒரு சிறிய துண்டு வசம்பு வச்சு பொட்டலமா கட்டி பேக்கெட்ல வச்சுக்கோங்க, பேக்ல வச்சுக்கோங்க. சென்ற காரியமெல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு கரிநாள் வேற. கரிநாள்னா என்ன செய்யலான்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனால இன்னைக்கு திங்கட்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு தான் இன்னைக்கு, சரிங்களா? அதனால கரிநாள் அப்படின்னும் போது கருவேப்பிலை சாதம் செஞ்சு, நிறைய பிரச்சனை உள்ளவங்க, கடன் நிறைய உள்ளவங்க இதை செய்யலாம், இல்லைன்னா வேண்டாம், சரிங்களா? அதனால இன்னைக்கு கருவேப்பிலை சாதம் செஞ்சு பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி இத நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. தீராத பிரச்சனை கூட தீரும். சரி, நம்ம இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சந்திர பகவானும், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், மீனத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் புத பகவானும், திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் இருக்கிறார். இன்றைய தினம் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலாம். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் நிறைய இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், அதே போல நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த சந்திராசிரமம், சில பேருக்கு சந்திராசிரமம் இருக்கு. அந்த சந்திராசிரம நாள்ல சில பேருக்கு சந்திராசிரமம் ஒன்றும் செய்யாது. யாருக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது? ரிஷபத்துக்கு ஒன்றும் செய்யாது, கன்னிராசிக்கும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா சந்திரன் 11ஆம் இடம். அது மாதிரி சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் எதுவும் செய்யாது. ஆனா சில பேருக்கு சந்திராசிரம நாள்ல ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். என்ன புதுசா எதுவும் செய்யக்கூடாது, மற்றபடி எல்லா வேலையும் செய்யலாம், புதுசா எதுவும் ஆரம்பிக்க கூடாது, அவ்வளவுதானே தவிர சந்திராசிரம நாள்ல மற்றபடி எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, திங்கட்கிழமையில நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சில பேருக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கும், அவங்களுக்கு சந்திராசிரமம் ஒண்ணும் பண்ணாது. ஆனா சில விஷயங்கள் அவங்களுக்கு தடை செய்யும்.
சில விஷயங்கள் தடை செய்யும் அவங்களுக்கு. அப்போ அந்த தடையை உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த திங்கட்கிழமை வருகின்ற நாட்களில் விநாயக பெருமானுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, விநாயக பெருமானுக்கு யமகண்ட நேரத்தில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, யமகண்ட நேரத்தில் 2 நெய் தீபம் ஏத்தி 2 நெய் தீபம் ஏத்தி விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்தால், இந்த லக்னத்திலிருந்து 8ஆம் வீட்டுல சந்திரன் இருந்தாலும், சந்திரனுக்கு 6ஆம் வீட்டுல லக்னம் இருந்தாலும், சந்திரனுக்கு 8ஆம் வீட்டுல லக்னம் இருந்தாலும் சந்திராசிரமம் ஒண்ணும் பண்ணாது. ஆனா மற்ற விஷயங்கள்ல நிறைய தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் போது அவங்களுக்கு இந்த தடையெல்லாம் விலகும். நல்லா புரிஞ்சுங்க. திங்கட்கிழமை நாட்கள் வரும்போது ராகு யமகண்டம் வரும். 10:30 12 யமகண்ட நேரத்தில் மூலவர் விநாயகராய் இருக்கணும். மூலஸ்தானம் விநாயகரா இருக்கணும். அது விநாயகர் கோவிலா இருக்கணும். அங்கு சென்று நெய் தீபம் 2 ஏத்தி அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற தடைகள் அத்தனையும் உடையும். செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனா ஒரு வாரம் செஞ்சுட்டு என்ன வரலையெல்லாம் கேட்க, வாரம் திங்கட்கிழமை போய் செஞ்சுக்கிட்டே வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லக்னத்துல இருந்து 8ஆம் வீட்டுல சந்திரன் இருந்தாலும், சந்திரனுக்கு 8ஆம் வீட்டுல லக்னம் இருந்தாலும் 8க்கு 6 சஷ்டாஷ்டகம். புரியுதுங்களா? அவங்க இந்த வழிபாடு செய்யும் போது மிக மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ 12 ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நேயர்களை, உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள்லாம் அப்பப்போ தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உங்களுடைய ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்திருங்க, சிறப்பாக இருக்கும். மற்றவர் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். எந்த ஒரு செயலிலும் திருப்தி இருக்காது இன்னைக்கு. இருந்தாலும் ஒரு தன்மையோடு எதை செய்தாலும் இன்னைக்கு மன நிறைவு ஏற்படும். எதிலும் தெரிந்து செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், இன்னும் நன்றாக இருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்லயே உங்களுக்கு செவ்வாய் அமர்ந்திருப்ப சிறப்பு. இப்ப வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்து செஞ்சீங்கன்னா நிச்சயமா அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நாள். அதிசய மேற்கு திசை 8ஆம் நட்சத்திரம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியெல்லாம் மறையும். பரணி நட்சத்திரக்காரர்கள் மதிப்பளித்து செயல்படுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்படும். தன விரயம் அது யாராலனா தந்தையால ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. உங்களுடைய சேமிப்பெல்லாம் குறையும், கவனமா இருங்க. ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவை. நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. அதுல ஒரு நிறைவு உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே போல இன்னைக்கு வரவும் இருக்கு, செலவும் இருக்கு. பெரிய முதலீடு செய்யும் போது சிந்தித்து முடிவெடுங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நாள். சந்தோஷம். தந்தையால் இந்த பூர்வீக சொத்து அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து அதன் மூலம் உங்களுக்கு நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி சமூக சேவை செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள்.
புதுவிதமான சிந்தனைகள் உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அதுல. அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இன்னைக்கு வெளிக்காட்டுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இன்றைய தினம் கணவன் மனைவியுடைய புரிதலும், அதே மாதிரி ஒரு இணக்கமான ஒரு செயல்பாடு, பிள்ளைகளால கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எந்த செயல்பாடும் செய்யுங்கள். இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு கூடும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன் வழியில ஒரு ஒத்துழைப்பான சூழல்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள். அதே போல தன வருவாய்க்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள்லாம் இன்னைக்கு நீங்களே அதை வடிவமைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல்லாம் இன்னைக்கு இருக்கும். வியாபாரத்தில் புதுவிதமான இலக்குகள்லாம் பிறக்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தென் மேற்கு திசை, அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே சமயத்துல இன்னைக்கு நல்ல ஒரு யோகத்தை கூட்டக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. ஆன்மீக பணிகள் ஆர்வம் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உங்களுடைய நேர்மைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும். உங்களுடைய தனி திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான சூழல்கள்லாம் உருவாகும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே சமயத்துல தந்தையால கொஞ்சம் அச்சம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. அரசு சார்ந்த உதவிகரம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். இருந்தாலும் தந்தை வழியில உறவுகளிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் அன்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்னைக்கு குழப்பங்கள் கொஞ்சம் குறைகின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன அவப்பெயர்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. கணவன் மனைவிடையே அனுசரித்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் இல்லாம பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி வியாபாரம், வர்த்தகம் இந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முதலீடு செய்யும் போது குறைத்து முதலீடு செய்யுங்கள். ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும். அதே போல ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். உறவினர்கள் வழியில
மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் விலகும். உத்தியோகத்துல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல மாற்றத்தினை ஏற்படுத்தும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எதிர்பாரா தன வரவுகள் இருக்கும். கவலைகள்லாம் இன்னைக்கு விலகும். சமூக பணிகளை நல்லா முன்னேற்றமான வாய்ப்பெல்லாம் ஏற்படும். முக்கிய முடிவு எடுக்கும் போது மட்டும் நிதானத்தோட இன்னைக்கு எடுங்க. பொருள் வரவு அதிகரிக்கும். தந்தை வழியில நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே போல மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் இன்னைக்கு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சில ஒரு புதுவிதமான நம்பிக்கை ஏற்படும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லோரும் ஒத்துழைப்போட இன்னைக்கு எல்லா செயல்பாடும் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கதை, கட்டுரை, அறிவியல் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை இன்னைக்கு கட்டுப்படுத்துங்க. பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி வைங்க. உயர்நிலை கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் இன்னைக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளிடம் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சாதகமான சூழல்லாம் அமையும். அரசு சார்ந்த செயல்பாட்டுல அலைச்சல்கள் காணப்பட்டாலும் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. வியாபாரத்துல ஒரு இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி கல்வித்துறையில் இருப்பவர்கள், படிக்கிற மாணவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைய நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, முயற்சிகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய தினம் தன வரவு நன்றாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்துல நன்மைகளும், தந்தை வழியில நன்மைகளும் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை, தைரியமும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. விற்பனை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு லாபமும் புதிய வாய்ப்பும் இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, மனசுல குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி எதிர்பாராத நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு. மனசுல என்ன தோன்றுதோ, என்ன எண்ணங்கள் தோன்றுதோ அதை இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பயணங்கள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் அடமானம் வைத்திருந்தால் அதை பற்றி கொஞ்சம் கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. தன வரவுகள் மூலம் வங்கி இருப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்னைக்கு வரவும் இருக்கு, செலவும் இருக்கு. பிள்ளைகளாலேயும் உங்களுக்கு செலவுகள் இருக்கு. இணையம் சார்ந்த பணிகள்ல மேன்மை அதிகரிக்கும். இன்றைய நாள் லாபமும் இருக்கு, செலவும் இன்னைக்கு இருக்கு. அந்த செலவு தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சு செய்யுங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிசய ஏழாமன் அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.